ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்குது. சரியா? கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அன்றைக்கி அவங்க பண்ணாங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு குறையாகவே இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேசுகிறத நம்ம பார்க்குறோம். மனைவியாக இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த குறைய இன்னமும் பேசுகிற நிறைய ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி நீ வரும்போது வெறுங்கையாக வந்திய அப்படின்னு சொல்லி நிறைய குறைகளை பேசுவாங்க. ஆனால் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களாக இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த குறை இருக்குது பார்த்தியா, அந்த குறைய அவங்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அது கணவனாக இருக்கட்டும், அது மனைவியாக இருக்கட்டும், அது சில பெரியவங்களாக கூட இருக்கட்டும். நீ வரும்போது என்ன பார்த்தியா அப்படின்னு அந்த ஒரு காரியத்தை நம்ம பேசி நம்மளை காயப்படுத்துகிறோட இருப்போம். ஆனால் இங்கே வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பா இராது. அப்படின்னா அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதா. அப்போ இந்த அன்பு ஒருத்தவங்க மேலே இருந்ததுன்னா அவங்க எப்பேற்பட்ட காரியங்கள் செய்தாலும் அவர்களை நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒரு தன்மை நம்மளுக்குள்ள வாழ்க்கையில் வரும். ஆனால் அவங்க மேலே நம்மளுக்கு அன்பு இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க தங்கத்திலே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவங்க மேலே துளி கூட அன்பு வராது. ஆனால் நம்மளுக்காகவே பாருங்கள், ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாருங்களேன், அவங்க கணவனை நேசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த அம்மாமாருங்க நிறைய பேர் அவங்க எல்லாத்தையும் வருத்திக்கிட்டு காலையில் எழுந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பெண்களை அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த குறை மாத்திரம் மீன் குழம்பு வச்சாலும் கறி குழம்பு வச்சாலும் அவங்க என்ன குழம்பு அவங்க உடம்பு முடியாமல் வச்சா கூட அந்த குறை சொல்லுவோம். இது எல்லாம் மீன் குழம்பா, இதெல்லாம் ஒரு ரசமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வைக்கும்போது தான் அதை பற்றி தெரியும். ஆனால் அதை பற்றி தெரியாத நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆனால் இங்கே கீழே 10ஆம் வசனம் சொல்லப்படுது. அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா. அப்படின்னா இந்த நிறைவான அன்பு ஒரு கணவனும் மனைவிக்குள்ள ஒரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால், உங்கள் பிள்ளைங்க எப்பயோ செஞ்ச அந்த தவறை கூட நீங்கள் மன்னித்து அவர்கள்ட்ட நல்ல அன்பாக பேசி அன்பாக அழகாக அவங்கள என்ன பண்ணுவீங்க, நேசிக்க நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த குறையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதை வாழ்க்கை பூரா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க, நிறைய பேரை வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பினா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன பண்ணுமா, ஒழிந்து போகுமா. பணம் காசு சம்பாதிக்கிறது மாத்திரம் இது இல்லைங்க. இந்த விஷயத்து இந்த அன்பில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே இந்த பணம் காசெல்லாம் தோற்று போயிடும். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் மனைவியை நீங்கள் நேசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நேசித்து பாருங்கள், உங்கள் தகப்பனார் தாய்களை நேசித்து பாருங்கள். அதை காட்டிலும் ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. இதுதான் விலையேற பெற்ற ஒரு சொத்து. ஆமாம், நீங்கள் இவ்வளோ இருக்கிறீங்கள, காலையில் எழுந்த உடனே நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பும் பொழுது உங்கள் மனைவியை பார்த்து ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு பாருங்களேன். நிஜமாக சொல்கிறேன், வேறு விதமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமாக சொல்கிறேன், அந்த தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்னமோ ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்கின மாதிரி இருக்கும். ஒரே ஒரு தேங்க்ஸில் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்ம கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், நம்ம அப்பா படுற அந்த கஷ்டத்தை பார்த்து, அப்பா சாரிப்பா, தேங்க்ஸ்ப்பா, ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக ஒரு வேறு விதமாக ஃபீல் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் தேவனுடைய அன்பை சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தேவனுடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுப்பா எப்படி மன்னித்தது போல் நீங்களும் எல்லாரையும் மன்னித்து அன்பாக நேசிங்க. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.